எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. வானல் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டா நல்லது தாங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். இப்போது கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் அதில் செய்ய போகிறேங்க. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியிடுங்க. பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் தூளாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் சேர்த்துக்கலாம். விழுதா கூட போடலாங்க, தட்டியும் போடலாம். இது ஒரு ருசியாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். ஒரு தக்காளி தூளாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குதுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, குட்டி ஸ்பூனில். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வெந்து தக்காளி மைய வதங்கட்டுங்க. நாம் போட்ட தூளும் பச்சை வாசம் போக நல்லா ஒரு கொதி நல்லா வரட்டுங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிச்சு சுண்டிடுச்சுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு காய் நல்லா வேகட்டுங்க. அப்படி தண்ணி பத்தலைன்னா கூட தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சுண்டி காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வாசத்துக்கும் ருசிக்கும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. சுட சுட கத்திரிக்காய் தொக்கு தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. இது சாதத்துக்கு பெரட்டி சாப்பிட்லாங்க, தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க.